ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரமருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 7 நாட்கள் அப்படின்ற தலைப்புல இந்த பதிவுல மேஷ லக்னத்திற்கு பலன்களை பார்க்க இருக்கோம். ஜனவரி 13ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள 7 நாட்களுக்கு மேஷ லக்னத்திற்கு சந்திரன் அன்றாடம் நகரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்ப கிரக நிலைகள் எப்படி இருக்கு? மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது 14ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் தனுசு ராசியில இருக்கிறவர் தை 1ஆம் தேதி அப்படிங்கும் போது மகர ராசிக்கு வந்துடுறாரு. அதாவது நம்மளுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அதுபோக செவ்வாய் கிரகம் தனுசு ராசியில இருக்காரு. புதன் கிரகமும் தனுசு ராசியில இருக்கு. லக்னத்துல குரு இருக்காரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சனியும், 12ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இந்த ஜனவரி 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நண்பகல் 12:50 வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், மகர ராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறது தான். அந்த 12:50க்கு மேல அவிட்டம் நட்சத்திரம், அது 10ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால தொழிலுக்கு நல்லா இருக்கும். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய ஈடுபாடு, செய்கிற காரியங்கள்ல ஒரு திருப்தியான மனநிலை, எதிர்பார்த்த வெற்றியை அடைதல், நமக்கு எந்த விதத்திலையும் கௌரவத்திற்கும் தொழில் பலத்துக்கும் பண வரவுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம பார்த்துக்கும். நல்ல நாள். ஜனவரி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 10:22 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதாவது கும்பராசியில இருக்கிற அவிட்டம். அந்த 10:22க்கு மேல சதய நட்சத்திரம். அப்ப நம்ம இன்னைக்கு பலன் அது ராகுனுடைய பலன்களை தர இருக்கிறது. ராகுவானவர் புதன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும், புதன் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சௌரியமான ஒரு செலவுகள் செய்யறது, அதாவது நமக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகள் செய்யறது, அல்லது ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம செலவு பண்றது, பிரயாணம் பண்றது, இப்போ ஒரு கோவில் குளத்துக்கு போயிட்டு வர்றது, முன்னோர்கள் பெரியவர்கள் ஆசீர்வாதம், குலதெய்வ அனுகிரகம், உயிர்பற்றான விஷயங்களுக்கு, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு, குழந்தை, திருமணம், இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு சாதகமான நாள். 15/1/2024 திங்கட்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். காலையில 8 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் சதயம் இருக்கு. அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்மளுக்கு லக்னத்துல கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு, 4ஆம் பாதத்துல. கேது நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்முடைய சிந்தனை, செயல்திறன் இதெல்லாம் அதிகரிக்கும். எண்ண அலைகள் நமக்கு பியூரிட்டியை கொடுக்கும். ஏன்னா குருனாலே ஒரு பக்க பலமா இருக்கு, தெய்வ பலத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதுபோக நம்மளுக்கு உழைக்கும் திறனை மேம்படுத்தும். அன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் போகும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். பணவரவு, வேலை வாய்ப்பு, சொந்த தொழில் செய்கிறது, மருத்துவம், உணவு, உடை, உற்பத்தி, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது ஜனவரி 16ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறிடுறாரு. சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி ராகுவை போல செயல்படுகிறார். ஏன்னா சதய நட்சத்திரத்துல லாபஸ்தானத்தில் இருக்கு. மனசுக்கு பிடிச்ச ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும்.
நண்பர்கள் வழி, மூத்த சகோதர சகோதரி வழி, உறவினர் வழி, இதுக்கெல்லாமே ஒரு சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு குதூகலம் இருக்கும், கேளிக்கை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். மருமகன் மருமகள் அவர்கள் சார்ந்த நன்மைகள், குழந்தைகள் சார்ந்த குதூகலம் இதெல்லாம் நல்லா இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கும் நல்லா இருக்கும். அடுத்து ஜனவரி 17ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட புதன் நம்மளுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு கோயில், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது, ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள், ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒரு டியூஷன் சென்டர் இந்த மாதிரி போதனா மார்க்கத்தில் இருக்கவங்க, கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தன்னுடைய கருத்து பரிமாற்றங்கள் மூலமாக சம்பாதிக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மேல் கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி இதுக்கெல்லாம் சாதகமான நாளாகும். நல்ல நாளாக செயல்படக்கூடிய அமைப்பு. அடுத்து 18ஆம் தேதி இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், வியாழக்கிழமை இன்னைக்கு. அப்ப கேதுன்றது அஸ்வினி நட்சத்திரத்துல தான் குரு பகவான் நமக்கு லக்னத்துல இருக்காரு. அதனால நமக்கு மதிப்பு கௌரவம் நல்லா இருக்கும், தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கும், ஈடுபாடு நல்லா இருக்கும். கேது 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால செயல்திறன் அதிகரிக்கும். கேது செவ்வாய் நட்சத்திரத்துல உட்கார்ந்ததுனால, செவ்வாய் நம்மளுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் வேலைகள் எல்லாம் சிறப்பாக முடியும். எதுலையுமே ஒரு நம்பிக்கையோட ஈடுபடலாம். பண வரவு வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். கடைசி நாளான ஜனவரி 19 பரணி நட்சத்திரம், மேஷ ராசியில நம்மளுடைய லக்கணத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. சுக்கிரன் மூலம் நட்சத்திரம் கேதுவில் 9ஆம் வீட்டில் இருக்காரு. அதனால நமக்கு கன்சல்டிங் லைனு, கமிஷன் துறை இதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயங்கள், ஒரு சிலருக்கு பூர்வீக காரியங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி பெறது, அதில் ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி இதில் எல்லாம் வளர்ச்சி பெறது, வெளிநாடு தொடர்புடைய காரியங்களில் சாதகமாக அமையிறது, டிரான்ஸ்போர்ட்டு பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு நன்மைகள் தர்றது, விடுதிகள் நடத்துறது, ஒரு பெரிய தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் அல்லது ஊர் பொது காரியங்கள் எல்லாம் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த 7 நாட்கள்ல முதல் நாள் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிச்சு மகர ராசியில ஆரம்பிச்ச சந்திரன் கடைசி நாளான 19ஆம் தேதி நம்மளுடைய லக்கணத்துல மேச ராசியில பரணி நட்சத்திரத்துல முடிவுக்கு வருது. இது நம்ம சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடிய வழிமுறை. ஆனா ஜோதிடத்துல இன்னும் டெப்தா போகக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. அது உபநட்சத்திர சிஸ்டம். அப்ப உங்க ஜாதகத்தை நீங்க பிறந்த நேரம், பிறந்த ஊர் சார்ந்து கணித்து எடுத்து, அந்த பிறந்த நேரம் உங்களுக்கு சரியானதானா என்பதையெல்லாம் சோதனை செய்த பிறகு நம்ம அதை கணித்து எடுத்து துல்லியமாக உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கும் போது அந்த உபநட்சத்திரங்கள் மூலம் உங்களுக்கு விதி கொடுப்பனை தெரிய வரும். எந்த நட்சத்திரம் நமக்கு தொழிலை வளர்க்கும், எந்த நட்சத்திரம் அல்லது கிரகம் நமக்கு உறவை வளர்க்கும், எந்த நட்சத்திரம் நமக்கு உடல் ப்ராப்ளத்தை கொடுக்கும், இப்படி எல்லாமே பகுத்து பார்த்து துல்லியமான பலன் காட்டக்கூடிய இந்த ஜோதிட முறையை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.